வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ மிதுன ராசியில் வந்து உங்களது ராசி 12 இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாத கிரகங்களோ ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணும்னு விஷயம் இல்லை. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் புதன் எல்லா கிரகங்களும் மேக்ஸிமம் கிரகங்கள் வந்து நமக்கு வந்து 12 இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள், வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு வைப்பாங்க. சில இடங்களில் வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரியான ஃபீல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு 3ஆம் அதிபதியும் 12 வரனால வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்களை நினச்சி கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கணக்கு பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவருடைய 2ஆம் அதிபதிக்கு வந்து 8ஆம் அதிபதியுடைய பார்வை. ஸோ 2க்கு வந்து 8ஆம் அதிபதியுடைய பார்வை சனியின் பார்வை இருக்கனால வயது முதிர்ந்தவர்கள், ஊனமுற்றவர்கள் ஏதாச்சும் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க ஏதாச்சும் ஏடாக்கூடமாக பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்களும் வந்து அவங்ககிட்ட சண்டைக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பாவம் அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சங்கடத்தில் பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்கள வந்து போய் நம்மளும் வந்து ஊன் பண்ணுறதுன்றது ஒரு அர்த்தமே இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 3ஆம் அதிபதி வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ இப்போ வந்து லாக்டவுன் பீரியட் இருந்தாலும் கொஞ்சம் மனசில் வந்து ஒரு சலசலப்புகள் இருக்கும். என்ன ஆகுமோ ஏதாகணும் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பிளான் பண்ணுங்கள். எல்லோருகிட்டையுமே ஆண்டவன் வந்து ஒரு சில விஷயங்களை கொடுத்துருப்பார், ஒரு தொழிலை கொடுத்துருப்பார். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த தொழிலுக்கான முயற்சிகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி தொழிலுக்கான முயற்சிகள் அடுத்த லெவல் வந்து ஒரு எல்லோருமே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், கிணத்து தவளையாக வந்து சும்மா ஒரே விஷயம் ஒரே ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து உழைக்க முடியல. இதே வந்து ஒரு பன்முகமான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி நமக்கு வந்து இயற்கை கற்றுக் கொடுத்த படம். ஸோ அதனால் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் அடுத்த லெவல் எப்படி போகிறதுங்கிறத வந்து பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது பணம் தேவையான பணம் தேவையில்லைங்க. நீங்கள் ஃபோன் இருந்தால் போதும். ஒரு ஃபோன் இருந்ததுன்னா அந்த ஃபோனை வச்சு வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் குழந்தைங்கிட்ட கேளுங்க. அவங்க நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. எடுத்து பார்க்கலாம் நீங்களே. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். 4ஆம் அதிபதி 12 இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அம்மாவுக்காக கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரங்களில் வந்து 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி எல்லாம் ஒன்றா ஒரு ஜாம் ஆகும்போது கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து என்னென்னா எல்லோருமே வந்து வெளியூரில் போய் தங்குற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாருக்குமே இருக்கும். மேக்ஸிமம் பேருக்கு வந்து வெளியூரில் போய் ஒரு உட்காந்துற மாதிரி சூழ்நிலை இருக்கும். நம்ம வீடு என்னாச்சோ ஏதாச்சுங்கிற ஒரு பதட்டம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ஒரு தயக்கங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் முரண்டுபடி என்னங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஏடாகடமாகவே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல கேதுன்னும் போது தொழில் சம்மந்தமான விஷயங்கள், வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக பேசிடுங்க. யாராவது ஏடாவிடமாக பேசினா கூட கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பேசுகிறது நல்லது. கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ஸு கொஞ்சம் ஏடாவிடம் இருக்கும். ஆல்ரெடி வந்து இப்போ லாக்டவுனில் இருக்கனால இந்த மாதிரி ஏடாவிடம் நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம். யாராச்சும் வந்து அது கொடுக்கலையா ஓனர், இது கொடுக்கலையா ஓனர்னால் ஏதாச்சும் லூஸ் ஸ்டாக் கொடுத்துறாதீங்க. ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வீடு சம்மந்தமான விஷயங்களில் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கணவன் மனைவி உறவு. ஸோ 7ஆம் அதிபதி 9 இருக்கணும். அதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து தந்தை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ தந்தை மாமனார் இந்த மாதிரி உறவுகளில் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஹெல்ப்பை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ 8ல் வந்து பார்த்திங்கன்னா சனி. ஸோ எனக்கு மாமனார் இல்லைங்களேங்க, அப்பாவும் இல்லைங்களேன்னா அந்த வயதை ஒத்தவர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இல்லைன்னா ஐயோ நீங்கள் இது போய் சொல்லிட்டீங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா இல்லை. அந்த வயதை ஒத்தவர்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஓகேங்களா? ஸோ 8ல் சனி இருக்கும்போது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், வயதானவர்கள்ட்ட போய் சண்டை போடுறது, இந்த மாதிரி வம்புக்கு போகிறதெல்லாம் விட்டுறணும். பழைய கதையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பழைய கதைகள் பேசிக்கிட்டு வம்பு பண்ணாமல் இருக்க நல்லது. ஸோ அதுதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ அந்த பழைய சொத்தை கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போடாமல் இருங்க.
ஸோ அதுதான் விஷயம். 9ல் வந்து குரு. ஸோ 9ல் குரு வந்து நல்ல விஷயம்தான். ஸோ நல்ல விஷயங்கள்னும் போது உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் எந்த வித ஒரு பிரச்சனை வந்தாலும் அழகாக டேக் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஒரு துணிச்சலாக எதையுமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சாதிக்கணுங்கிற எண்ணங்களும் அற்புதமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நிறைய வந்து இது இந்த காலகட்டத்தில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஒரு விஷயங்களை கற்றுக்குறோம், எவ்வளோ பெரிய விஷயங்களை கற்றுக்க போகிறோங்கிறது தான் வந்து ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்களை படித்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணுன்றது தான் என்னுடைய இது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே சரியாகணும்னா என்னென்னலாம் பண்ணணும், அதாவது வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும்போது யோசிக்கிறது இப்போயோ வந்து யோசிங்க. என்னென்ன பண்ணலாம், என்னென்ன திருத்தங்கள் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நம்ம இதுலேருந்து வெளியில் வர முடியுங்கிறத வந்து தயவுசெய்து யோசிங்க. சும்மா வந்து ஃபங்க் ஆகிறது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கடன்காரங்கள்லாம் இருக்காங்க. எல்லாருக்குமே கடன்கள்லாம் வந்து நிறைய இருக்க தான் செய்யுது. கடன் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. அவங்கவுங்க லெவலுக்கு இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து எதையும் பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குன்றனால வந்து பொறுமையாக சொல்லுங்கள். கடன்காரங்கிட்டலாம் வந்து ஓப்பனாக பேசுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன சங்கடங்கள், சில இடங்களில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கையிலேருந்து காசு போட்டு கொஞ்சம் எல்லாமே பண்ண முடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்து பண்ணிக்கோங்க. மற்றபடி 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசி, 11ஆம் அதிபதி ராசியில் இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கிறனால வந்து ஓரளவுக்கு லாபம் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கேல்குலேட் பண்ணுவீங்க. எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும். மூத்த சகோதரர் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 12ல் நிறைய கிரகங்கள் இருக்கனால வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பல்ல கடிச்சிடும். இதான் மாத கிரகங்கள். ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம்லாம் வந்து புதன் இந்த பக்கம் வந்துடும். அதுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் சுக்கிரன் வந்துடும். ஸோ எல்லா கிரகங்களும் வந்து ட்ராவலில் இருக்கனால ஒன்றும் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. அதனால் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஸோ கோயில்கள்லாம் மூடி இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்லேயே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து காலபைரவை வணங்கலாம். ஸோ மனசார ஓம் காலபைரவன் ஓம் காலம் மனசுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. யாருக்கு வந்து பகைவர்கள் எதிரிகளால் தொல்லை இருக்குதோ அவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான, அதுவும் ராகுகாலத்தில் பண்ணும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கும். 22ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி. ஸோ ஏகாதேசி அன்றைக்கி வயிற்றுக்கு லீவை விட்டு அமைதியாக அந்த ஓம் நமோ நாராயண ஓம் நமோ ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணி பாருங்கள். ஆனால் லீவில் இருக்கும்போது தான் வந்து விரதம் இருக்குது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் ஐடியலாக இருப்போம். இப்போ தான் வந்து எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அதுதான் கஷ்டம். அதுவும் ஃபேமிலியோடு இருக்கும்போது சாப்பிடாம இருக்குது ரொம்ப 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 டஃப்பான மூமெண்ட்டு. பாருங்கள், முயற்சித்து பாருங்கள். அதுக்கு வேலை ஏதாவது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பிரார்த்தனைங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் வந்து காலையிலையோ இல்லை சாயங்காலமோ எத்த டைம் உங்களுக்கு வந்து உச்சிதமாக இருக்கோ ஸோ அந்த டைமில் வந்து அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் வணங்க வேண்டியதை வந்து பெருமாள். ஸோ ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய ஒரு நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள். இது கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஒரு அமைதியான இடத்துல வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு டியூனிங், அதாவது அந்த டியூனில் வந்து கரெக்டாக டியூன் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வழி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.